அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் துலாம் ராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம். வாக்கிய பஞ்சாங்கப்படி 29/6/2025 முதல் 26/7/2025 வரை, தமிழ் மாத தேதிப்படி ஆனி மாதம் 15 முதல் ஆடி மாதம் 10ஆம் தேதி வரை ஒரு 27 நாட்களுக்கு ரிஷபராசியில் சுக்கிரபகவான் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த பதிவில் சுக்கிரபகவானை பற்றி சுவாரஸ்யமான தகவலை காணலாம். துலாம் ராசி அன்பர்கள் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்பெறுங்க. நம்முடைய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. சுக்கிரபகவானை பற்றி காணலாம். நவ கிரகங்களில் சுக்கிரன் அசுர குரு. விலங்குகளில் சுக்கிரன் நாய். ரிஷபம் பார்த்திங்கன்னா மிருகத்தன்மையோடு செயல்படக்கூடிய வீடு. ரிஷபராசியின் குறியீடு காளை மாடு. கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரபகவான் வரும்போது நாய், பூனை, காட்டு விலங்குகள், காக்கா, குருவி, குயில், பறவை இனங்கள் இனப்பெருக்க காலம். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரபகவான் வரும்போது நாய் கடிக்கும், பூனை கடிக்கும், மாடு முட்டும். விலங்குகளிடம் மனிதர்களுக்கு தொந்தரவுகள் உண்டு. மாடு மேய்ப்பவர்கள், ஆடு மேய்ப்பவர்கள் தினந்தோறும் நல்லா தான் பிடிச்சி கட்டுவாங்க. ஆனால் இந்த நேரத்தில் பழகிய மாடை முட்டிடும். கறவை மாடு முட்டி இறந்தவர்கள் பல பேர் உண்டு. அதே மாதிரி வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய், பூனையிடம் இந்த நேரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். கோச்சாரத்தில் ரிஷபராசியில் சுக்கிரபகவான் வரும்போது இது எல்லோருக்குமே பொதுவான பலன்தான். 1 வயது முதல் 90 வயது வரை எல்லோருக்குமே. மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் கடக்கும் வரை இந்த பாதிப்பு இருக்கும். சுய ஜாதகத்தில் சுக்கிரபகவான் அஸ்தங்கம் நேசம் பெற்று இருந்தாரென்றால் அந்த ஜாதகர்களுக்கு அடிக்கடி நாய்க்கடி பாதிப்பு இருக்கும். குழந்தை பருவத்திலேயோ, மத்தியமத்திலேயோ, பிற்காலத்திலேயோ ஏதோ ஒரு காலத்தில் சுக்கிரன் அஸ்தங்கம் நேசம் பெற்றவர்களுக்கு நாய் கடிச்சிடும். துலாம் ரிஷபராசி என்பவர்களை நாய் கடிக்கும். சுக்கிர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை நாய் கடிக்கும். இனி எதிர்வரக்கூடிய நாட்களில் பேப்பர் நியூஸில் தினந்தோறும் செய்திகள் வரும். அங்கே நாய் கடிச்சு, பூனை கடிச்சு, மாடு முட்டிச்சு, இப்படிலாம் படிக்கலாம். தெருவில் கூட்டமாக நாய் போச்சுன்னா அது பாட்டுக்கு விட்டுருங்க. துரத்துவது, கல்லெடுத்து அடிப்பது, இந்த நேரத்தில் இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். கூட்டமாக போகிற நாயை நீங்கள் துரத்துனீங்கன்னா கண்டிப்பாக எதிர்த்து கடிக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசிக்கும் 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கிரன். கடந்த சில மாதங்களாக சுக்கிரபகவானுடைய நிலை சரியில்லை. ஒரு 3 மாதங்களுக்கு மேலாக மீனராசியில் சுக்கிரபகவான் சென்றார். கடந்த 28 நாட்களாக மேசராசியில் சுக்கிரன் அமர்ந்திருப்பதும் துலாம் ராசிக்கு சாதகம் இல்லை. கோச்சாரத்தில் 6, 7, 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது சுக்கிரபகவானால் பெரும்பாலும் தோஷம்தான் வரும், யோகம் வராது. எதிர்வரக்கூடிய 27 நாட்கள் அஷ்டமாதிபதி அஷ்டமத்திலே ஆட்சி பெற்றிருக்கும் போது துலாம் ராசி அன்பர்களுக்கு முதல் விஷயமா உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். கோச்சாரத்தில் 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது ஆரோக்கியம் மேம்படும். நீங்கள் இந்த வேலை தான் செய்வேன், இந்த காரியம் தான் செய்வேன், இங்கே தான் போவேன் அப்படின்னு ஒரு வீம்புக்கு நின்னீங்கன்னா அது அந்த காரியங்கள் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோல்வியில் போய் முடியும்.
இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலை உத்தியோகத்தை டெவலப் பண்ணுங்கள். தொழிலை விரிவுபடுத்துங்க. அதன் மூலம் நல்ல வருமானம், அதிக அளவு பணம் சம்பாதிக்கலாம். 8வது வீட்டிலே சுக்கிர பகவான் செல்லும்போது கோர்ட்டில் கேஸு நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா கேஸு தீர்வுக்கு வரும். விபத்து, இன்சூரன்ஸ் மூலம் வரவேண்டிய பணம் அந்த காலகட்டத்தில் வரும். 8வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து அந்நியம் பிரியம் ஒற்றுமை மேலோங்கும். எதிர்பாலினவர்கள் நட்பு கிடைக்கும். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது அடுத்த 27 நாட்கள் இன்ப மகிழ்ச்சி உண்டு. விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெள்ளாமை நன்கு செழித்து வளரும். நல்ல மகசூல் எடுக்கலாம். விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல பூக்கள் வரும். நல்ல விலைக்கு வியாபாரம் செய்யலாம். துலாம் ராசிக்கு 8வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும்போது தாராளமாக தேவைக்கு மீறி பண சம்பாத்தியம் உண்டு. ஒரு சிலருக்கு வாய், பல்லு, நாக்கு, தொண்டை சார்ந்த பிரச்சனை, சளி பிடிக்கலாம், தொண்டை கட்டிக்கலாம், நாக்கில் புண்ணுக்குன்னு வரலாம், பல் வலி வரலாம். இந்த மாதிரி வாய், நாக்கு, தொண்டை, பல் சார்ந்த பிரச்சனை எதிர்வரக்கூடிய 27 நாட்கள் வருவதற்கு வாய்ப்புண்டு. துலாம் ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இளம் வயதில் நாய் கடிச்சிருக்கும். எதிர்வரக்கூடிய இந்த 27 நாட்கள் வளர்ப்பு பிராணிகளிடம் அல்லது வெளியில் போகும்போது நாயிடம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது நாய்க்கு குறுக்க ஓடியாரும் அல்லது மாடு கீடு குறுக்க ஓடியாரும். கொஞ்சம் நிதானமாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. அடுத்த 27 நாட்கள் துலாம் ராசிக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்யும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக ஜாக்கிரதையாக போயிட்டு ஜாக்கிரதையாக வாங்க. ஏன்னா துளாராசி என்பவர்களுக்கு மிருக தோஷம் உண்டு. மற்றபடி எதிர்வரக்கூடிய 27 நாட்கள் பணம், பொருளாதார நிலையில், குடும்ப நிலையில், கணவன் மனைவிக்குள் ஓரளவு நல்ல சந்தோஷ மகிழ்ச்சி துலாம் ராசி அன்பர்கள் அனுபவிக்கலாம். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கான்பாஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.